நேயர்களே, ஏனென்ற கேள்வி நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்று முக்கியமான 2 தலைப்புல நம்ம பேச போகிறோம். ஒன்று என்னென்னா, தகுதி இழந்த 141 பொறியியல் கல்லூரிகள். இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்த குளறுபடிகள் குறித்து. பொதுவாகவே சரியான ஒரு கட்டமைப்பிலே, கல்வி கட்டமைப்பிலே உயர்தரமான கல்வியை படிக்க வேண்டும் என்கிற ஆசை மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, அது ஆசை மட்டுமல்ல, அவருடைய அடிப்படை உரிமை. அதை செய்து கொடுக்க வேண்டியது ஆளும் கட்சியின் கடமை, ஆளும் அரசின் கடமை. ஆனால் அதிலே தவறு ஏற்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இறங்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் போதிய தரமில்லை என்று சில மாதங்களுக்கு முன்பு மெயிலெல்லாம் அனுப்பப்பட்டு, தற்பொழுது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி கலந்தாய்வு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே 141 கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள் இல்லை, ஆய்வக கட்டமைப்பு சரியாக இல்லை என்று தகுதி இழப்பு தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு 45 நாட்கள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறது. இந்த அறிவிப்பு யாரை காப்பாற்ற என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னொரு பக்கம், இந்த அறிவிப்பினுடைய முழுமை தெரியாமல் கலந்தாய்வின் வழியாக மாணவர்கள் அந்த கல்லூரியை தேர்வு செய்திருந்தார்கள் என்றால் அவர்களின் நிலை என்ன என்று தான் பேச போகிறோம். இன்னொன்று, அரசாங்க வேலை. பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக வயதையும் பாராமல், குடும்பத்தையும் பாராமல், பொருளாதாரத்தையும் பாராமல் பல பயிற்சி வகுப்பெல்லாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் குரூப் 4 எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்கு போயலாங்கிற கனவோடு இருந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பேரிடி விழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதம் நடந்த குரூப் 4 தேர்வில் அங்கே போக வேண்டிய அந்த கொஸ்டின் பேப்பருக்கு, வினாத்தாளுக்கு போதிய பாதுகாப்பாக இல்லாமல் போனதும், கொண்டு போன அந்த ட்ரங்க் பெட்டி உடைஞ்சிருந்ததும், வைக்கப்பட்டிருந்த சீல் உடைக்கப்பட்டிருந்ததும் ரொம்ப சாதாரணமாக அரசு தரப்பிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் தேர்வு எழுதியவர்கள் மத்தியிலே பெரும் போராட்டமாக வெடித்திருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த அரசு என்ன சொல்ல போகிறது என்று தான் இன்றைய தலைப்பில் நம்ம பேச போகிறோம். இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். போட்டித் தேர்வு வழிகாட்டி அமைப்பிலிருந்து திரு நடராஜ் அவர்கள். வணக்கம் சார். மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைமை வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். 4 அரங்கத்தின் சார்பாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், அதாவது கல்லூரியில் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலமாக இருந்தது. இன்றைக்கு எந்த மாதிரியான கல்லூரியில் நம்ம பிள்ளை படிக்க போகுது, என்ன மாதிரியான தரத்தோடு படிக்க போகுது அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் தான் பெற்றோர்களுக்கு இருக்குது, மாணவர்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு வந்துருச்சு. இருந்தாலும் 12ஆம் வகுப்பில் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில், கலந்தாய்வின் அடிப்படையில் போய் உட்காரும் பொழுது அந்த சூழலில் கிடைக்கிற கல்லூரிகளை நல்ல கல்லூரி தேர்ந்தெடுத்து போகிறாங்க. ஆனால் அதை வழிநடத்த வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகம் இறுதி கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு 141 பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களோட சேர்க்கை போயிடுச்சுன்னா இந்த ஆண்டு இல்லை, அடுத்த ஆண்டு சமாளிச்சுக்கலாம், மாணவர்களை காரணம் காட்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அந்த தனியார் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய பார்வை? முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கிறது, நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் முதல் கட்ட கலந்தாய்வு முடிந்துவிட்டது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் இஸ் ஓவர் ஆல்ரெடி, சரிங்களா? அதனால் முதல் கட்ட கலந்தாய்வு நிறைவு செய்த பிறகு இந்த அறிவிப்பு எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு நோக்கம் கூட சொன்னீங்க இல்லையா? நோக்கம் நீங்கள் தான் சொல்லலாம், இப்படி ஒரு நோக்கம் இருக்கலாமோ அப்படின்னு ஐயத்தை கிளப்பிங்க இல்லையா? அந்த ஐயம் நியாயமானது, அந்த அச்சம் நியாயமானது. ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்மளாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 வகையாக பிரிக்கிறோம். பொதுவாக பொறுப்பில் உள்ளவர்களை, ஒன்றுனா உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக காட்டிக்கொள்கிறவர்கள், அப்படி 2 விதமாக பிரிக்கணும்னு வச்சுங்களேன். இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் 2வது வகையை சேர்ந்ததாக இந்த பல்கலைக்கழகம் மாறிவிடுமோங்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது, சரிங்களா? என்னென்ன, இப்போது நம்ம ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்து வெளியே போகிறார், ஹெல்மெட் போடாமல் போகிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் அவரை தடுத்து நிறுத்தி ஹெல்மெட் போட்டு போப்பா, அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அப்புறம் அவர் அங்கேயும் போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்ததுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டு போயிருக்கலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறது அடுத்தது. 2 வித்தியாசம் இருக்குல்ல, நம்ம எப்போ கேட்குறோங்கிறது. அப்போ 2வது கேட்குறதுங்கிறது அக்கறையோ கரிசனமோ இல்லை, ஏதோ பேசணுமேங்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இது அப்படி தான். இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, முதல் கட்ட கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பாகவே, என்ன கேட்டிங்கன்னாக்கா, பொறியியல் முடிவுகள், தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே, +2 முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே செய்திருக்க வேண்டியது. இத்தனை பொறியியல் கல்லூரிகளே தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை அப்போதே தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஏன் அது நியாயமான ஒரு சந்தேகம், ஒரு ஐயம், ஒரு அச்சம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வேளை
யாரேனும் ஒரு சிலர் இவர்கள் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதேனும் பொறியியல் கல்லூரிகளை சேர்க்கைக்கு தங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு அது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் விடையில்லை. அல்டிமேட்டாக என்னவாகும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா ஏற்கனவே சில பேர் சேர்ந்துட்டாங்க, அவளோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது, அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, அதனால் இந்த ஓராண்டு மட்டும் நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம இந்த அறிவிப்பு ஏன் நம்ம இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துருக்கோம்னா அதுதான் காரணம். இந்த அறிவிப்பு எப்போது வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். எப்போதுமே அரசாங்கமும் சரி அல்லது அரசு நிர்வாகத்தில் கூட எதுவும் ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த அறிவிப்பை எப்போது வெளியிடுறாங்களும் மிக முக்கியம். நீங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துகிறீர்கள் என்றால் அந்த கூட்டம் வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு நாட்களுக்கு முன்பாக அதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்க வேண்டும். கூட்டம் கூடிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுங்கிறது இல்லை, சரிங்களா? எல்லாமே அப்படி தான். இப்போ இந்த கலந்தாய்வு பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் மிக நிச்சயமாக இந்த கேள்விக்குடைய நியாயத்தை மிக ஆழமாக நான் ஆமோதிக்கிறேன். ஆமாம், சரிதான். ஏன்னா இது அப்போயே தெரியப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் 1-2 கல்லூரிகள் இல்லை, நீங்கள் சொன்ன கணக்குப்படி ஏதோ 140 கல்லூரிகள், 141 கல்லூரிகள். அப்போது அது கொஞ்சம் பிக் நம்பர். அது ஏதோ ஒரு 4-5 கல்லூரிகள் அப்படின்னா கூட சரி, வேறு எங்கேயாவது நீங்கள் மாட்டு கூட விட்டுக்கலாம். அப்போ 141 கல்லூரிகள் எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கும். சரி இல்லையா? அப்போது இந்த சந்தேகம் மிக நியாயமானது தான். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை 3-4 மாதங்களுக்கு முன்பாக சுட்டிக்காட்டி அந்த கல்லூரியுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படுங்கிற ஒரு எச்சரிக்கை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் இந்த 3-4 மாதங்களில் அவர்களே கூட எதுவும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கிட்டியிருக்கும். அது கிடைக்கல ஒன்று. அப்புறம் இரண்டாவது, ஒருவேளை இந்த கல்லூரியில் அவள் சேர்ந்திருந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லைதான் அப்படிங்கிறத பல்கலைக்கழகம் ஒப்புக்கொள்கிற போது அந்த மாணவர்களின் கதி என்ன, அவங்களுக்கு என்ன நம்ம தீர்வு காணப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவரை விடையில்லை. இல்லை, கடந்த கால தவறுகளை கூட சரி பண்ணிக்கல. ஏன்னா கடந்த ஆண்டில் இதே பிரச்சனை வந்த பொழுது போலியான பேராசிரியர்களை கணக்கு காமித்த கல்லூரிகள் அடையாளம் காட்டப்பட்டு அதற்குமே இன்று வரை விடை தெரியாத நிலையில் அடுத்த ஆண்டு கல்வியாண்டு வந்துருச்சு. அடுத்த கல்வியாண்டு தவறுகள் தொடர்கிறது, ஆட்சி வேடிக்கை பார்க்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கணேஷ்குமார் சார், இப்போ ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரி அந்த சீசனில் மட்டும் அந்த பிரச்சனையை சொல்கிறது, அதுக்குள்ளே மாணவர்கள் சேர்ந்துருவாங்க. மாணவருடைய வாழ்க்கையாக சட்டமானு பார்த்தா மாணவருடைய வாழ்க்கைங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த ஆண்டும் அதற்கு தான் அடிகொள்கிறதா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த அறிவிப்பு? நீங்கள் ரீசெண்டாக சொன்னீங்களே மூன் லைட்டிங். ஸோ 200 பேர் 2000 பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. 200 பேர் 211 பேருடைய ஆக்சுவலாக ரியல் பர்சன்ஸ் 211 பேர். ஆனால் 2000 பேர் இருக்க வேண்டிய இடத்த காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரே ஆள் 10 யூனிவர்சிட்டி 10 காலேஜஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க காமிச்சு அது மூலமாக அந்த ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி பண்ணி அதில் மாட்டி அதுக்கப்புறமா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வச்சு லிங்க் பண்ணி இப்போ அதை சரி பண்ணுறோம். கடந்த ஆண்டு அதுதான். ஆமாம். ஸோ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விட இல்லை, இன்னும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் நோ என்ட்ரியில் முன்பக்கம் பிடிக்கணும். நோ என்ட்ரியில் வண்டியை வர வச்சுட்டு அந்த எண்டில் ஆப்போசிட் சைடில் எண்டில் பிடிச்சி பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணாமல் நோ என்ட்ரியில் வர வச்சுட்டீங்க. ஸோ வான்னு உள்ளே விட்டுட்டு எண்டில் அந்த நோ என்ட்ரிலேருந்து நார்மலாக போகிற இடத்துல அங்கே நீங்கள் செக் பண்ணி பிடிச்சி என்ன பண்ணுறது? இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் சரி இந்த வருஷம் ஒரு 10 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலேஜில். போன வருஷம் எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஸோ அந்த கணக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸோ மொத்தமாக ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்தோன்னா மொத்தமாகவே 50 பேர் தான் படிக்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் 10 பேர் 20 பேர் சேர்றாங்க. போன வருஷம் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்துருக்காங்க. அது மாதிரி ஒரு காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலாகவே இப்படி தான் இருக்குது. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு காலேஜில் 200 பேர் தான் படிக்கிறாங்க, இல்லை 150 பேர் தான் படிக்கிறாங்கன்னா அந்த காலேஜ் அவங்களோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி மாத்திரம் யாருமே கேட்க மாட்டேங்கிறோம். காலேஜ் என்ன ஆகுன்ற கேள்வி தான் இப்போ நம்ம யோசிக்கிறோமே தவிர, நீங்கள் அந்த காலேஜில் படித்து அந்த பையன் மார்க்கே எடுத்து பாஸ் பண்ணி வெளியில் வந்தால் கூட பிளேஸ்மெண்ட்ஸ் போது கஷ்டப்படுவான். ஸோ அப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி போவோம்? அவன் அவுட் ஆஃப் கேம்பஸே பிரச்சனைன்றது தான் இங்கே ப்ராப்ளம். அப்புறமா ஆஃப் கேம்பஸில் தான் அவன் போனோம். ஸோ அதுக்கப்புறமா எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ இப்போ நீங்கள் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு அவ்வளோ பெரிய ஹியூமன் ரிசோர்ஸ் போட்டு காலேஜ் ரன் பண்ணுவான். ஸோ அவங்க என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க எவ்வளோ இது பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது அதை கட்டுப்படுத்தக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தெரியாதா? அது இவ்வளோ நாள் போயிட்டு இருந்ததுல. இப்போ திடீர்னு இது பிரச்சனை வரலையே. இப்போ 400 காலேஜ் அப்படின்றது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. நம்ம யூரோப் முழுக்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜை விட இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் ஜாஸ்தியாக இருக்க காலேஜ் அதாவது நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஜாஸ்தி. நான் சொல்கிறது ஐரோப்பிய கண்டம் முழுக்க, ஐரோப்பிய கண்டம் UK எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பாலிடெக்னிக்ஸு அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது பல நாடுகள், நான் சொல்கிறேன் ஒரு நாடு மாத்திரம் இல்லை, பல நாடுகளுடைய கூட்டமைப்பு ஐரோப்பிய ஒன்றியம். அதில் மொத்தத்துலேயும் இல்லாத நம்ம ஊர், நான் சுருக்கமாக சொல்லலாம் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 3 மாநிலங்களில் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா நம்பர் 1ல் இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ இவ்வளோ பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ நாள் என்னாச்சு?
ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தது தானே. ஸோ இப்போ திடீர்னு ஒன்றும் மாறலையே. இல்லை சார், நான் இன்னொன்று கேட்குறேன். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டுமே அதை அவங்க ரினிவல் பண்ணிக்கணும். அந்த கல்லூரி வந்து renewal கண்டிப்பா அதை பண்ணிக்கணும். பண்ணணும். இது விதிமுறை வந்து நேற்று இன்னைக்கு கொண்டு வந்து கண்டிப்பா, அதான் சொல்றேன். கடந்த கால தவறுகள் நிறைய சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த கலந்தாய்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நடவடிக்கை எடுத்துருக்கலாம். பேசிக்காவே அதாவது நம்ம எல்லாமே மெயின்டெனன்ஸ் எப்படின்னா அதாவது கால்வாயிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியுது. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் முன்னாடியே இப்போ பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி முன்னாடியே நான் பண்ணிருக்கேன்னா நான் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருக்கணும். நான் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறேன்னா அது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் நிற்க போகுது வண்டி. அப்போ நான் வந்து வண்டி எடுத்து போய் சர்வீஸ் கொடுக்குறேன்னா கொடுக்கறதுக்கு லேட்டு தான் ஆகும். ஸோ நான் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸே பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடவையும். அது மழை இப்போ சரி இது அண்ணா பல்கலைக்கழகம் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வேலைகளுமே பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிற்கிற வரைக்கும் ஓட்டும், அதுக்கப்புறம் நின்று உடனே பார்த்துக்கலாம், அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் இது வந்து பசங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பல்கலைக்கழகம் வந்து கணக்கில் எடுத்து அரசு தரப்புலமே பார்வைக்கு தெரிஞ்சுமே விடுற தவறுகள் தான் அது. வேற எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது வந்து அவங்க பண்ணியிருக்கணும்ல. ஜனவரி டிசம்பர் மாதம் இது செமஸ்டர் நடக்குது. ஆனால் அட்மிஷன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மரில் தான் இன்டேக் எடுக்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் லைக் ஜூன் ஜூலை என்ட்ரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போனா இவங்க இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ரெகக்னிஷன்ஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த இது ரோல் அவுட் பண்ணுறீங்க, நோட்டீஸ் ரோல் அவுட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த காலேஜஸில் இந்த வருஷத்தோட ப்ராஸ்பெக்டஸில் வைக்கணுமா வேணாமன்ற லிஸ்ட்டு நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும்? நீங்கள் ரோல் அவுட் பண்ணிட்ட பிறகு ப்ராஸ்பெக்டஸ் ரோல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அட்மிஷன் போயிட்டு இருக்கும் போது நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்துருந்தாலும் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் யூ வாண்ட் தம் டு ஜாயின் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ண பிறகு ஸோ ஆர் கிவிங் எ லைஃப் லைன். ஸோ லைஃப் லைன் காலேஜுக்கு பசங்களுக்கு யார் லைஃப் லைன் கொடுப்பா? ஸோ இந்த கேள்வி தான் இப்போ பதில் சொல்லணும். நிச்சயமா திரு வெங்கடேஷ் சார், இதில் ஒரு விஷயத்தை லிபரல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. பேராசிரியர்கள் இல்லை, ஆய்வக கட்டமைப்பு சரியாக இல்லைங்கிறாங்க. ஆனால் 45 நாள் டைம் கொடுக்குறாங்க. 45 நாள் டைமுக்குள்ளே செஞ்சிட முடியுமா அதெல்லாம்? எனக்கு நான் அது பார்த்தேன். நான் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்ம 141 காலேஜுன்னு பேசுகிறோம். அது வந்து 3ல் 1 பங்கு, கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு காலேஜ் வந்து இஸ் ஸ்டில் நாட் ஃபிட் டு கிவ் எஜுகேஷன். அது மாதிரி தான் சொல்கிறது சரி. 400 கல்லூரிக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. அதில் 141 தான் இப்போ இறுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வருது. அதில் அப்போ அது வந்து ஒரு பெரிய அலார்மிங் நம்பர். இதோட இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொண்டு வர விரும்புகிறேன். இதில் என்ன 8.3 விழுக்காடு என்ஜினியர்ஸ் தான் எம்ப்ளாயபிளாகவே இருக்காங்க. இது வந்து இந்த 141 இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சரியாக இருந்தால் கூட இதுதான் சிச்சுவேஷன். அப்போது நம்ம வந்து இதையும் தாண்டி நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இதுவே செய்யலைன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நான் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறேன். அந்த அப்போது நான் நிறைய ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க கடன் எல்லாம் வாங்கிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நான் சேர்த்துட்டேன்னா என்னோட குழந்தையோட ஃபியூச்சர் வந்து அவ்வளோதான். நான் வந்து முன்ன ஒரு பொட்டி கடை வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபியூச்சரே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபியூச்சரை செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பியில் சேர்த்துட்டா அந்த மாதிரி நிறைய கனவோடு தான் அவங்க சேர்க்குறாங்க. அப்படி வெளியில் வரும்போது 8.3 விழுக்காடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்ப்ளாயபிளாகவே இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு 40 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப அஹெடாக இருந்துச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கும் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஜாஸ்தி, எல்லாமே இங்கே தான் இதாக இருக்குது. ஆனால் மற்ற மாநிலம்லாம் வந்து நம்ம கூட கேட்சப் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த லெவல் பற்றி நம்ம இன்னும் திங்கே பண்ணலை. நம்ம அதை பற்றி யோசிக்காமல் இன்னும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இன்னும் இல்லை. லைப்ரரியோ லேபோ அதுவே ஒரு 1/3 1 பங்கு காலேஜில் இல்லைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அலார்மிங் சுச்சுவேஷன். இது வந்து இமீடியட்டாக நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா பலரோட கனவு இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரம், காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. இதில் என்னென்னா இன்னொன்று 10-15 விழுக்காடு தான் கோர் இன்ஜினியரிங்லேயே இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோர் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறது 10-15% விழுக்காடு ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாக்கி கிட்டத்தட்ட 60% வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ஐடி செக்டர்லையோ வேறு செக்டர் துறை சாராத. அப்புறம் நான் இன்ஜினியரிங் படிக்கிறதுல இதுவே இல்லை. அது இப்போ நான் யோசித்தேன்னா
மேபி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் சரியே இல்லையோ அப்படிங்கிறதுனால தான் இந்த ரிசல்ட் வருதாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அப்போது இது சரியாக இருந்ததுன்னா இப்போ நிறைய ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ் வந்திருக்கு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய ஸ்கூல் எல்லாருமே வந்து இதை படிச்சுட்டு அங்கே போய் சேர்ந்தவ தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். இது வந்து நம்ம முன்னாடியே யூனிவர்சிட்டியோ எல்லாமோ பார்த்துட்டு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன். இப்போது நம்ம நிறைய இப்போ ஏஐ இது பற்றிலாம் பேசுகிறோம். ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஏஐ கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் நோக்கி போக வேண்டியவங்க எங்கே கொடுத்துருக்காங்க? யுஏஇயில். ஓகே, யுஏஇயில் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் தான் யோசிக்கணும் நம்ம. இப்போ ஆனால் நோக்கி முன்னோக்கி சொல்ல வேண்டியது அடிப்படை கட்டமைப்பே செய்யலைங்க. அடிப்படை கட்டமைப்பை பற்றி நம்ம பேசிட்டு டிபேட் பண்ணுறது தொடர்ந்து பேசலாம். நேர்களே ஒரு சிறிய திரு நடராஜா சார், அதாவது ஒரு காலத்தில் பிஇ இன்ஜினியர் அப்படின்னா ஊருக்கு ஒருத்தராக இருந்தப்போ மரியாதை இருந்தது, தெருவுக்கு ஒருத்தராக இருந்தப்போ வேலையாவது கிடச்சிது. இப்போ தெருவுக்கு 4 பேர் 5 பேருங்கிறது கல்வியில் நம்ம உச்சம் தொட்டுட்டோம்னு நினைக்கிறதா, அல்லது தரமில்லாத கல்வியை வாரி இறைச்சிருக்கோன்னு நினைக்கிறதா? இல்லை, தரமில்லாத கல்வியை வந்து இங்கே வாரி இறைச்சிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது தமிழ்நாடு வந்து நம்ம எல்லாத்துலேயும் நம்பர் 1 சொல்லி சொல்கிறோம். பட் அதே நேரத்தில் வந்து 9.5 லட்சம் கோடி கடன் வந்து இருக்குது உங்களுக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை பின்னோக்கி எடுத்து தான் போகுமே தவிர, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எத்தனை தான் பொறியியல் கல்லூரிகள் அந்த மாதிரி வந்தாலுமே இன்றைக்குமே வந்து நிறைய பொறியியல் கல்லூரிகள் இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜாக மாறிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமே கவர்மெண்ட் காலேஜ் 4 காலேஜ் விவசாய கல்லூரி இருக்கும், ப்ரைவேட் காலேஜ் 10 காலேஜ் இருக்கும். இன்றைக்கி 50க்கும் மேற்பட்ட விவசாய கல்லூரிகள் இருக்கின்றன. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்தளவு ஃபீஸ் வாங்கணும். 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்கணும். அது அக்ரியில் வாங்கினாங்கன்னா இன்ஜினியரிங்கில் வாங்கினாங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாறிடுச்சு. தரமில்லாத கல்வி கொடுக்கப்படுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம போகுது. வேலை வாய்ப்பில் பதிவு செய்து இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து ஒரு 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த 70 லட்சம் பேருக்கு வந்து அரசாங்கத்தினால் வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சமூக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இன்டெரக்டாக வந்து பார்த்திங்கன்னா வழிப்பறி, கொள்ளை அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி சைபர் கிரைமில் ஈடுபடக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்து பிலோ 30 வயதுக்கும் உட்பட்டவர்கள். அவங்க கையில் ஃபோன் இருக்குது, அவங்க கையில் அதாவது அது எப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எப்படி கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து 4 காலேஜ் இருந்தாலும் தரமான காலேஜ் இருக்கிறது தான் வந்து நாட்டுக்கு நல்லது. தரமான ஒரு உயரிய பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்படக்கூடிய கல்லூரிகளுங்கிறப்போ ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க சில மாதத்துக்கு முன்னாடி. இப்போது கலந்தாய்வு தொடங்கியாச்சு. அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு, அடுத்தது இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் ஒரு 141 கல்லூரிகளை அடையாளப்படுத்தி 2 காரணத்தை குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து பேராசிரியர்கள் பற்றாக்குறை, இன்னொன்று வந்து ஆய்வக கட்டமைப்பு. இந்த பேராசிரியர்கள் பற்றாக்குறைங்கிற காரணத்தை வந்து சென்ற ஆண்டே சொல்லி அதில் போலியான பேராசிரியர் கல்லூரிகளை காமிச்ச வரலாறு இருக்குது. அதற்கு இன்னும் எந்த முடிவும் தெரியல. அப்படி இருக்க இந்த ஆண்டும் அதே குற்றச்சாட்டு வைக்குதுன்னா மாணவர்கள் உள்ளே சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே நிலைமை என்னவாகும்? மாணவர்கள் உள்ளே சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து மாணவர்கள் போராட்டம் நடத்துவாங்க. அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை, லைசன்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வேறு ஒரு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, இதே ஒரு நிகழ்வு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பல்கலைக்கழகம், இன்றைக்கி அது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குது, முன்னாடி காலேஜாக இருந்துச்சு. அங்கே நடந்தப்போ அது தஞ்சாவூர்லேருந்து என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூரில் போய் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து வேறு ஒரு கல்லூரிக்கு ஒரு 6 மாதம் கழித்து போனாங்க. ஸோ ஒரு 6 மாதம் கழித்து ஒரு செமஸ்டர் பாதி நடந்துட்டு போய் இன்னொரு கல்லூரிக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மாணவர்கள் முதல்ல அடாப்ட் ஆகணும். ஈவன் நல்ல மார்க்கு ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 12th வந்து 1200க்கு 1139 மதிப்பெண் எடுத்த ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 6 மாதம் அவர் காலேஜே போக முடியலை. சரி சரி. அந்த மாவட்டத்திலே முதலிடம் பிடித்த ஒரு நபர், அவருக்கே அந்த நிலைமை. இது யாருடைய தப்பு? அவருடைய தப்பு கிடையாது. அவரால் படிக்க முடியும், எழுத முடியும், ஒரு நல்ல மார்க் மதிப்பெண் வாங்க முடியும், காலேஜுக்கு போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே மாட்டிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கல்லூரிகள் மட்டும் கிடையாது, பள்ளிகளும் இருக்குது. பள்ளிகள்லையுமே இன்றைக்கி ஜூன் மாதம் ஒரு 5ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாமல் தான் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து இப்போ தான் வந்து நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2457 போஸ்ட் டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்களே தவிர அதற்கு முன்னாடி வந்து இந்த 4 வருஷமாக பெருசாக டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டே இல்லை. ஸோ பள்ளிகளும் அதே நிலைமை தான், கல்லூரிகளும் அதே நிலைமை. இல்லை, இப்போ கல்லூரிகளை வந்து இந்த இறுதி கட்டத்தில் பல்கலைக்கழகங்கள் நெருக்கடி கொடுக்குதுன்னா
இது அப்போ பல்கலைக்கழகத்துக்கு அறிவுறுத்த வேண்டியது அரசு தரப்புலேருந்து செய்யலாம் இல்லையா? அரசு தரப்பில் தான் பல்கலைக்கழகத்துக்கு அறிவுறுத்தல் செய்ய வேண்டும். அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, செயலாளர் இருக்கிறாங்க, அவங்க தான் இது எல்லாமே வந்து பண்ணணும். பட் அவங்க வந்து இது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும், இந்த வருஷம் இல்லை, லாஸ்ட் இயர் தான் இருந்துச்சு, அதேமாதிரி அதுக்கு முதல் வருஷம் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது முழுக்க வந்து அரசாங்கத்திலேயே ஒரு ஃபெயிலியர் தான் தவிர இது வந்து நம்ம வந்து அரசாங்கம் சொன்னால் செய்ய போகிறாங்க, பல்கலைக்கழகங்கள் செய்ய போகிறாங்க, அவங்க செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பட்டமளிப்பு விழா கொடுக்குறீங்க, கவர்னர் கலந்துக்கிட்டால் நான் கலந்துக்க மாட்டேன், இவர் கலந்துக்கிட்டா நான் கலந்துக்கிறோம், அந்த பாலிடிக்ஸ் தான் சண்டை போடுறதுக்கு தான் நேரம் இருக்குது. அதுக்கு தான் இங்கே இருக்குதே தவிர கவர்னர் வந்து பல்கலைக்கழக துணை வேந்தர்களை கூப்பிட்டு ஊட்டியில் மீட்டிங் போடுறாருன்னா போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே சண்டை தான் நடக்குதே தவிர மாணவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். முக்கியமாக அந்த லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே அதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. பெரும்பாலான கல்லூரிகளுடைய ஓனர் முதலாளி அரசியல் சார்புடையவர்களாக இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களில் அரசும் அப்படியே மெத்தனம் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களே. கண்டிப்பாக உங்களுக்கு பெரும்பாலான பெரிய காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி சார்ந்து தான் இருக்க முடியும். உங்களுக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் காலேஜ் அவ்வளோ ஈஸியாக ரன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர்களுக்கு ஃபேவராக தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் நம்ம சொல்கிறோம். பட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸில் வந்து அதாவது நம்ம அந்த பொறியியல் பட்டம் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலைஸ் ஆன காலத்தில் சும்மா ஒரு 4 பில்டிங்கு ஒரு லேப் வச்சு எல்லாமே பொறியியல் கல்லூரிகள் ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு வந்து கட்டமைப்பே இல்லாமல் அங்கே வந்து ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் நடந்துச்சு, செகண்ட் இயர் கோர்ஸ் நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ என்ன இது உண்மையிலே வந்து என்ன அதில் ரொம்ப முக்கியமாக அந்த MBA அப்படிங்கிற ஒரு கோர்ஸு. ஸோ MBA அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் பண்ணது இது பொறியியல் கல்லூரிகள் தான். அவங்க வந்து பொறியியல் கல்லூரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் MBA அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. ஈவன் வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டு ஒரு யூனிவர்சிட்டி, நான் சொல்கிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம், அவங்க கூட ஒரு MBA கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு MBAங்கிறது IIM அகமதாபாத்தில் படித்தா மட்டும்தான் அந்த MBA வேல்யூ. அப்போ அது என்ன மறைமுகமாக இன்றைக்கி இந்த AI அப்படி தான் வரப்போகுது. நாளைக்கு வந்து ஏஐனா என்னன்னே தெரியாமல் 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டக்கூடிய நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டில் வரும். இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி அயர்லாந்தில் படிக்கிறாங்க, US படிக்கிறாங்க. அது மீறி நாளைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் நாங்கள் AI கோர்ஸு 4 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, பெற்றோர்களும் கண்ண மூடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க பெற்றோர்களை மடைமாற்றி அவர்களுடைய அந்த உழைப்பை உறிஞ்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜை வளர்க்கணும் ஒரு எண்ணம் தான் இங்கே இருக்குதே தவிர ஒரு உண்மையான நேர்மையான ஒரு திறமையான ஒரு படிப்பை கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி 8% தான் வந்து எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது. அந்த 8%லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து ஒரு 20% தான் அவங்க கோர் செக்டரில் வேலைக்கு போகிறாங்க, மற்ற எல்லாருமே வேறு செக்டரில் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி முறை வந்து இங்கே ரொம்ப வந்து ஒரு மோசமான சூழலில் அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா 141 கல்லூரிங்கிறது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உள்ள எண்ணிக்கையில் வருவாங்க. அதை தடுக்கிறதுக்கு இந்த அரசுடைய கடமையும் கூட. உடனடி நடவடிக்கையாக என்ன செய்யணும், என்ன அழுத்தம் கொடுக்கணும் அந்த பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரிகளுக்கும் அரசு தரப்பில் இருந்து? அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்தெந்த கல்லூரிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரெகுலாரிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் லைசன்ஸை கேன்சல் பண்ணி தயவுசெய்து இந்த மாணவர்கள் வந்து என்ட்ரி ஆகும் பொழுதே நல்ல காலேஜை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் பண்ணி கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இன்டெரக்டாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த வயசில் அதாவது ஒரு ஸ்கூல் பருவம் முடிஞ்சு காலேஜ் பருவம் போகிறது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு வந்து இனிமையான ஒரு பருவம். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அரசாங்கம் கொண்டு பண்ணக்கூடாது. உயர்கல்வித்துறை இருக்குது, செயலர் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நல்லது சார். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், நம்ம அடுத்த இதுலையும் பார்ப்போம். அதாவது TNPSCயில் நடந்த குளறுபடி வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் பல மாதங்களில் பல வருடங்களாக கூட படிச்சுட்டு நிறைய இழப்பு, வீடுகளை விட்டு திருமணமானவர்கள் கூட குடும்பத்தை விட்டு தூரத்தில் இருந்த நகரங்களில் போய் படிச்சுட்டு அந்த தேர்வு முழுசாக நம்பி எழுதுகிறாங்க. அப்படி நடந்த அந்த குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டதாக சர்ச்சை. உங்களுடைய கருத்து? எஸ், முதல்ல இந்த TNPSC குரூப் 4 தேர்வு அது முடிந்த உடனே அடுத்த நாளே ஒரு பிரபல நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பல ஆண்டுகள் இந்த இளைஞர்களை பின்னோக்கி தள்ளிவிட்டது ஆணையம் அப்படின்னு தலைப்பு. அதுதான் சரிங்களா. அது என்னென்ன நான் 2 விதமாக அதை பார்க்குறேன். தேர்வு எப்படி நடந்தது, அப்புறம் தேர்வுடைய அந்த வினாத்தாள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறேன். தேர்வுடைய வினாத்தாள் வந்து பார்க்குற போது பல மாணவர்கள் சொல்லிட்டாங்க, பல கேண்டிடேட் சொல்லிட்டாங்க ரொம்ப டஃப்பாக இருந்தது, கடினமாக இருந்ததெல்லாம். கடினம் என்பதையும் தாண்டி ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியிருக்கிறார்கள். நம்ம மாணவர்களுடைய இளைஞர்களுடைய அறிவு அந்தளவுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு மொழியாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு பாடமாக இருக்கட்டும் தொடர்ந்து அது முன்னேறிக்கொண்டே வருகிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாடத்திட்டத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே 50 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள்லாம் இப்போ கேட்டு வச்சுருக்காங்க.
சரிங்களா? அதுவே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் தலைப்பு குரூப் 4 அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பிற்கு உட்பட்ட நிலையிலே கேள்வி இருக்கணும். 10ஆம் வகுப்பு வரையில், 10ஆம் வகுப்பு வரை அவங்க என்ன பண்றாங்க, SSLC ஸ்டாண்டர்ட் அவங்க இங்கிலீஷ் அப்படிதான் போடுறாங்க. கேட்கப்பட்ட கேள்வி வந்து மேல் படிப்புக்கு தகுந்த பட்ட படிப்புகள் உள்ள அது மட்டுமே அளவுக்கு இல்லை, அது மட்டுமே இல்லை. அதான் சொல்கிறேன், மொழி பாடத்தை பொறுத்த வரையில் அவள் கேட்ட கேள்விகள் எல்லாமே மிக 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 அறதப்பழசான கேள்விகள். நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன், அது வந்தேன், அது வந்திருக்கு, 4 இதில் வந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் எது மாதிரியான இளைஞர்களே எது மாதிரியான அறிவை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எது மாதிரியான புலமையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எது மாதிரியான திறனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னா, அது வந்து இட் ஷுட் பி இன் டியூன் வித் தி நீட்ஸ் ஆஃப் தி டைம். இன்றைய சமயத்துக்கு இந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவருடைய அறிவை திறனை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரியாக போட்டித் தேர்வுகள் இருக்க வேண்டும். அது அப்படி இல்லை. பல 10 ஆண்டுகள் அவர்கள் பின்னோக்கி தள்ளி இருக்கிறது, இழுத்து இருக்கிறது. அதாவது தலைப்பே அப்படி தான் போட்டிருக்கேன், பின்னோக்கி பின்தள்ளி இருக்கிறதுங்கிற ஒன்று. அப்புறம் இரண்டாவது, அது எப்படி நடந்தது அப்படிங்கிற பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அது நான் கொஞ்சம் மாறுபடுவேன். என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரை எல்லா தேர்வு ஆணையத்தின் மீதும் நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அமைப்பு முறையின் மீதும் தேர்வு ஆணையத்தின் மீதும் எனக்கு எப்போதே முழு நம்பிக்கை உண்டு. சரிங்களா? ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் ஒரு விதத்தில் பல பேர் சொல்ல முடியாத விதத்தில் அது நடந்திருந்தாலும் கூட அதை நான் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக தான் பார்ப்பேன். அது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக தான் நான் பார்ப்பேனே தவிர்த்து தேர்வு ஆணையத்தின் ஒட்டுமொத்த தோல்வியாக அதை நான் கருதுவது இல்லை. பேப்பர் போன விதம், அந்த இது பெட்டி உடைக்கப்பட்டிருந்தது, சீல் உடைக்கப்பட்டிருந்ததெல்லாம் நீங்க சாதாரணமா பார்க்கறீங்க. இல்ல, அது அப்படி சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா, அது தனிப்பட்ட சம்பவமாக தான் பார்க்குறேன். அது கூட அதோட உண்மைத்தன்மை இன்னும் என்னால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சரிங்களா? நல்லா சொல்றேன். என்னன்னா, என்ன பொறுத்தவரை ஆல் அலாங் திஸ் ஹஸ் பீன் மை ஸ்டாண்ட். கடந்த 40 ஆண்டுகளாக என்னோட நிலைப்பாடு இதுவே தான். என்ன அப்படின்னா, தேர்வாணையம் ஒன்று சொல்கிறது, வேறு யாரும் ஒரு ஒன்று சொல்கிறார்கள் அப்படின்னா, தேர்வாணையம் சொல்வதைத்தான் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். என்னோட ஸ்டாண்ட் அப்படி தான், என்னோட நிலைப்பாடு அப்படி தான். அப்போ தேர்வாணையம் என்ன சொல்கிறது, அது மேலே எந்த ஒரு தப்பு நடக்கலை அப்படின்னு தேர்வாணையம் சொல்கிற போது, இல்லை தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஏதேனும் ஒரு மாண்புமிகு நீதிமன்றம் தான் உறுதிப்படுத்த வேண்டும். நல்லது சார். அதுவரை நான் கேட்குறேன், இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பெறுவதற்காக வந்திருக்காங்க. இப்போ நான் வெங்கடேஷ் சார்ட்ட போகிறேன். அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுங்கிறது வந்து நிறையா ஒவ்வொரு முறையும் முடியும் போது சில சர்ச்சைகள் வரும். ஆனால் இந்த தடவை வந்தது கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. உடைக்கப்பட்டிருக்கு, அந்த ட்ரங்க் பெட்டி உடைக்கப்பட்டிருக்கு, சீல் உடைக்கப்பட்டிருக்கு. வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்து உங்களுடைய கருத்து? இல்லை, அது பாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி தான். இது ஒரு இண்டிபெண்ட் இன்சிடெண்ட்டாக தான். இது முறைகேடுங்கிறது ஒரு சில இடத்துல நடக்கும், ஒரு சில இடத்துல நடக்காமலும் இருக்கலாம். அந்த ஒரு இடத்துல நடந்ததை வச்சு நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சரியா. அப்போ தேர்வு ரிசல்ட் வரும்போது அந்த ஒரே பகுதியிலிருந்து பெரும்பாலான மாணவர்கள் தேர்வு பெற்றிருந்தால் அதுக்கு அப்போ என்ன சொல்லுவோம்? அப்போ டெஃபினட்டாக இப்போ அவங்க குறிப்பிட்டிருக்கிறது, ஒரு மாணவரே பேட்டி கொடுத்துருக்கிற அந்த அரங்கத்தில் இருந்தவரே எங்களுக்கு வரும்போது உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கவர் வந்து நாங்கள் பிரிக்கலையே அப்படின்னாங்களாம். கவரை பிரிச்சுட்டு ஒட்ட முடியாதா அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதுதான் நான் சொல்கிறேன். அது எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே அங்கே எப்படிங்கிறத பார்க்காம அதுக்கான ஒரு டெஃபினட்டாக டிபார்ட்மெண்டல் என்கொயரி எதுவுமே இருக்கும். அதில் என்ன வருதுங்கிறத வச்சு அந்த டோட்டல் எக்ஸாமே வந்து திருப்பி ரீடூ பண்ணோமா என்னங்கிறது அது அப்படி தான் நம்ம நிச்சயமாக அது நீதிமன்றம் முடிவெடுக்கும். ஆமாம். இப்போ தனியார் ஆம்னி பேருந்துகளில் கொண்டு போகிற அளவுக்கு தான் அதனுடைய பாதுகாப்பு இருக்குமா சார்? இன்ஃபேக்ட் இப்போ ஒரு சில சமயம் வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் மெக்கானிசம்காக நம்ம இது மாதிரி பண்ணக்கூடியது இருக்குது. அது ஃபுல்லாக சீல் ஆகிருந்ததுன்னா நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நல்லபடியாக சீல் ஆகி அதுக்கான சீல் கரெக்டாக இருந்து இங்கே வரும்போது அந்த சீலும் அதே மாதிரி இருந்ததுன்னா இப்போது எல்லாமே பண்ணுறது வந்து தனியார் ஆம்னி பேருந்தில் போகும்போதே அது புகாராச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த அறையில் பிரிக்கிற போது அது புகாராயிருக்கு. அப்படின்னா அதில் இயல்பாக நடந்த தவறாக தான் பார்க்குறீங்களா? இல்லை, இயல்பாக நடந்த தவறுங்கிறத விட அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது தவறாக தெரியலாம். அது ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாங்கங்கிறது கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒரு 3395 போஸ்டிங்க்கு 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 11 லட்சம் பேர் எழுதும்போது அதில் போய் காசு கட்டிங் என்ன இருக்குது? ஒரு இராணுவ பாதுகாப்போடு கொண்டு போய் இறக்க வேண்டியதான அந்த கேள்வித்தால் என்ன கஷ்டம் இருக்கும்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது நான் அந்த உள்ள அவங்க ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வரைமுறைகள் இருக்கும். அது என்னன்னு தெரியல நமக்கு இன்னும். அது எக்ஸ்பிளைன் பண்ணாதான் மேபி ஆர்டிஏ என்னமோ போட்டு ஏன் அந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸில் போய் ரெகுலர் வழியாக வந்தால் தான் தெரியும். வந்தாலும் ரெகுலர் ப்ரொசீஜர் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணலை? திரு நடராஜா சார்கிட்ட கேட்போம். சார், உங்களுடைய பார்வையில் அதாவது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? ஒருத்தர் கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு. நான் பல வருஷமாக குடும்பத்தை துறந்து பணம் இல்லாமல் போராடி ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் அந்த தேர்வை நம்பி தான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் எல்லா கொஸ்டின் பேப்பர் இந்த ஓப்பனாக இருந்ததும் வந்த நடைமுறைகளை செய்தித்தாளில் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாரு. இன்னும் 2 பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க.
இல்லை சார், இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சிடெண்ட்டாக நம்ம வந்து இதை பார்க்க முடியாது. உங்களுக்கு நாமக்கல்லில் ஒரு கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பல எந்த கல்லூரியுமே, நாமக்கல்லில் ஒரு கல்லூரி, அப்புறம் தருமபுரியில் ஒரு ஸ்கூலு, சென்னை வேப்பேரில் ஒரு ஸ்கூலு, தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலு, திருச்சியில் ஒரு காலேஜ், ஏகப்பட்ட இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னுடைய வினாத்தாள் வந்து வரதுக்கு முன்னாடியே 20 பேர் அந்த ஹாலில் இருக்கிறாங்கன்னா அந்த ஹாலுக்குள்ளே வந்து அந்த 20 பேருக்கு உண்டான ஆன்சர் சீட்டு இப்போ கொஸ்டின் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டலாக இருக்கும். அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணி 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்கணும். இதுதான் ரூல்ஸு. இங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு 20 பேரில் 10 பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, 10 பேர் சும்மா போய் எழுதுவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து எங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும், முன்னாடியே ஓப்பன் ஆகிருக்குதுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதுதான் ப்ரொசீஜர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டி கிழக்கிற ஆன்சர் சொல்லிவிட்டு சும்மா எக்ஸாம் எழுத வந்திருப்பாங்கல்ல ஒரு 10 பேர், அவங்கள்ட்ட 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு எங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. இது நிறைய இடங்களில் நடந்திருக்கு. மாணவர்கள் இது குற்றச்சாட்டாகவே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சிஎம் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று இன்னொன்று, ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் போகும். வித் ஒரு அந்த கூண்டு வண்டியில் தான் போகும், ரொம்ப பாதுகாப்பாக போகும். அங்கே கலெக்டருடைய பிஏ ஜெனரல் அதை ரிசீவ் பண்ணி அப்படியே டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரிக்கு அனுப்புவார். அங்கேருந்து சப் ட்ரெஸரிக்கு போகும். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஆம்னி பேருந்தில் போனது எங்கே சார்? அது வந்து மதுரையில். உங்களுக்கு வந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, பாதுகாப்போட வந்துருச்சு. மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போகும்பொழுது ஒரு தனியார் ஆம்னி பேருந்தில் இதுதான் குரூப் 4 வினாத்தாள் அப்படி சொல்லி ஒரு A4 சீட்டில் ஒட்டி, அது அந்த கதவை A4 சீட்டில் ஒட்டுறாங்க, பிரிக்க முடியாது பார்த்தீங்களா, கதவை உடைக்க முடியாது, அந்த பயணில் ஏறக்கூடிய டோரை. ஆமாம், அந்த டோர் A4 சீட்டில் ஒட்டி ஒரு செல்லட்டை பொட்டி வச்சு பண்ணியிருந்தாங்க. இது வந்து சின்ன தவறு என்று டிஎன்பிசி தலைவர் வந்து அவருடைய பேட்டியில் சொல்லியிருந்தார். கலெக்டர் அலுவலகத்திலிருந்து அந்த பயிற்சி அந்த இடத்துக்கு போக வேண்டிய ப்ரொசீஜர் என்ன சார்? அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தாசில்தாராக இதுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து ஒரு மினிமம் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லா வெஹிக்கிளையுமே வந்து சரண்டர் பண்ண சொல்லிடுவாங்க. சரண்டர் பண்ண சொல்லிட்டு கவர்மெண்ட் வெஹிக்கிளில் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரிக்கோ சப் ட்ரெஸரிக்கோ அங்கேருந்து எக்ஸாம் ஹாலில் அந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும். இதான் நடைமுறை. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுது. அதை வந்து டிஎன்பிசி சேர்மன் சொல்லும் பொழுது அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா இதுக்கப்புறம் தாசில்தார் கையில் நாங்கள் வினாத்தாளை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் இதுக்கு தாசில்தார் கையில் கொடுத்ததுனால என்ன இஷ்யூ ஆச்சு? இது வந்து வினாத்தாள் பிரச்சனை, சரிங்களா? விடைத்தாள் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோங்கிறது பதில். ஆனால் செய்த தாசில்தார் நடவடிக்கை இல்லை. அதாவது இதுக்கப்புறம் தாசில்தார் கையில் கொடுக்க மாட்டோன்னா வேற யாராச்சும் நீங்கள் எக்ஸாம் நடத்த போகிறீங்க? நீங்கள் எல்லா தாசில்தாரும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. தாசில்தார் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஒரு மழை பெஞ்சாலும் மழை வெள்ளம் எல்லா இடத்துலையும் அவங்க தான் நிற்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்புனா அவங்க கண்ட்ரோலில் தான் வரும். எலெக்ஷன் நடத்தினாலும் அவங்க தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு 20 ஸ்கூல் 20 காலேஜ், அங்கே அட்ரஸ், அங்கே தண்ணி இருக்கா, சேர் இருக்கா, டேபிள் இருக்கா, ஃபேன் இருக்கா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அங்கே நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பான அதிகாரி வந்து தாசில்தார். அப்படி இருக்கும்போது அவங்க கையில் நாங்கள் வினாத்தாளை கொடுக்க மாட்டோம் அப்படின்னா வினாத்தாள் அவங்க கையில் கொடுத்ததுனால என்ன பிரச்சனை வந்துச்சு டிஎன்பிசி அலுவலகத்தில் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து 2019 குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது யார் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்னா சிபிசிஐடி போலீஸ் விசாரித்து அந்த அதனுடைய பார்சல் சர்வீஸ் டிரைவர், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காவலர், இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனியார் பஸ்ஸை ஓட்டு போகிற டிரைவருடைய ரோல் என்ன? நாங்கள் ஆயுதம் ஏந்திய காவலரை வச்சு தான் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொண்டு போகணும்னு சொல்லி டிஎன்பிசி தலைவர் சொல்கிறாரு. இதற்கு முன்னாடி காவலர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்களா, அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து சின்ன தப்பு நடந்திருக்கு, நாங்கள் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் நடத்தியிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து அகைன் வந்து நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்க. அப்புறம் ஆன்சர் சீட் வந்து சேலத்திலேயே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு ஆன்சர் சீட் பண்ணிங்க வந்து 12ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி, டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்கிறாரு பேட்டியில் வந்து 14ஆம் தேதி காலையில் வந்து நாங்கள் வந்து ஆன்சர் சீட் எல்லாமே பாதுகாப்பாக சென்னைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. பட் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அவருடைய ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா 13ஆம் தேதி வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய உயரதிகாரிகள். ஒருத்தர் 13ஆம் தேதிங்கிறாரு, ஒருத்தர் 14ஆம் தேதிங்கிறாரு. இப்போ ஆன்சர் சீட்டு எந்த டேட்டில் வந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே வந்து கிளியர் கட்டாக தெரியல. அதுலேயே ஒரு நிலைப்பாடு இல்லை. இன்னொன்று வந்து அது வந்து முக்கியமல்லாத ஆவணம் அப்படி பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி தலைவர் வந்து சொல்கிறாரு. முக்கியமல்லாத ஆவணம் அப்படின்னா மற்ற ஒரு 10 பண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு பண்டில் மட்டும் பிரிய வேண்டிய அவசியம் என்ன? முக்கியமல்லாத ஆவணம் அப்படின்னா எல்லா பண்டிலுமே பிரிஞ்சிருந்துருக்கலாம். அப்புறம் ஆன்சர் சீட்டில் ஷேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்விஜிலேட்டர்ஸுக்கு சரியான ஒரு இவங்க வந்து எந்த விதமான ஒரு இதுவும் சொல்லலை அவங்களுக்கு. அதாவது நீங்கள் கை நாட்டு வைக்கணும், நீங்கள் ஆன்சர் சீட்டில் கை நாட்டு வைக்கணும். நீங்கள் கை நாட்டு வைக்கக்கூடிய இடத்துல மேலே வந்து ஒரு 50 ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணணும். கை நாட்டு வைக்கும்பொழுது அந்த ஸ்டாம்பை எடுத்துகிட்டு வராங்க, அந்த ஸ்டாம்புடைய இங்கு வந்து ஆன்சர் சீட்டில் பட்டுருச்சு. இது வந்து ஸ்டூடெண்ட்டுடைய தப்பு கிடையாது, ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு தான் வர முடியும். அப்போ அந்த இன்விஜிலேட்டர் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இதே போன்று நடந்து தான் 2023ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வு ரிசல்ட் வரும்பொழுது 5000 பேருடைய ஆன்சர் சீட் இன்வேலிட் ஆச்சு.
இவங்க செஞ்ச தப்புக்காக டிஎன்பிஎஸ்சி சரியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்விஜிலேட்டர் கொடுக்கல, இன்விஜிலேட்டர் அதை சரியாக ஃபாலோ பண்ணல. இந்த தப்புக்காக மாணவருடைய வாழ்க்கை தான் இங்கே போச்சு. இன்றைக்கி 2 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் அவங்க வந்து எக்ஸாம் கடினமாக, இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ப்ரெஸ்கிரைப் சிலபஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறது டிஎன்பிஎஸ்சி. யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறாங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 2 கொஸ்டின் கேட்கலாம். அவுட் ஆஃப் சிலபஸ் எதில் சார் 2 தேர்வு எழுதணும்? அதில் மொழி பாடம் ஒன்று, இன்னொன்று வந்து ஜிஎஸ், ஜென்ரல் நாலேஜ். உங்களுக்கு அந்த மொழி பாடத்தில் தான் அவுட் ஆஃப் சிலபஸ். இது எப்படின்னா சார், இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதுகிற எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு குரூப் 1 எக்ஸாம் 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 10,000 பேர் எழுதுவாங்க, அதுக்கு மேலே எழுத மாட்டாங்க. பட் இதில் 11 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 6 லட்சம் பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவாங்க. தமிழ் புக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் புக்கு அட்டை டு அட்டை படித்து என்ன கேட்டாலும் சொல்கிற மாதிரி 100க்கு 99 போடுற மாதிரி தான் எக்ஸாம் காலுக்கு இது வரைக்கும் போயிருக்காங்க. பட் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் தாண்ட முடியல, 99 போட்டு 70 தாண்ட முடியல. அப்போ அந்த எக்ஸாமினேஷனில் வந்து முழுக்க மாணவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இந்த கேள்விகள் இருந்திருக்கு. நீங்கள் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் சிலபஸில் இல்லை. பட் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது தொல்காப்பியத்தை ரெஃபர் பண்ணி ஆன்சர் கொடுக்குறீங்க. ஸ்கூல் புக்கில் வேறு ஆன்சர் இருக்குது. 10ஆம் வகுப்புக்கு உட்பட்ட பாடத்தில் தொல்காப்பியம் இருக்குல்ல? 10ஆம் வகுப்பு உட்பட்ட பாடத்தில் தொல்காப்பியம் இருக்குது. பட் தொல்காப்பியம் சிலபஸில் இல்லை. இவங்க கொடுத்த சிலபஸில் இல்லை. அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்கில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? ஸ்கூல் புக்கில் 21 இருக்குது. வேற ஒரு ஆத்தர் 22 எழுதியிருக்கிறாரு. வேற ஒரு ஆத்தர் புக்கை இவங்க சோர்ஸை காமிக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் புக்குடைய நிலைமை என்ன? நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சதா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, ஐஏஎஸ் ஆகிறாங்கன்னு அவர் பெருமையாக சொல்கிறார். பட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க ஆன்சர் எடுக்கல அப்படின்னா வேற எந்த விஷயத்தை ஆன்சர் எடுக்கிறாங்க? அப்போ நீங்கள் பிரைவேட் புக்கை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கெல்லாம் வழி பண்ணுறீங்களா? இது வந்து முழுக்க தவறான ஒன்று. நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே மாணவர்கள் நல்லா படித்த மாணவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனசு விட்டு தான் வந்தாங்க. என்ன சார் சொன்னாங்க? ஏன்னா நேரடியாக நீங்கள் மாணவர்களை சந்திச்சிருப்பீங்க. ஃபோன் பண்ணி சார், அதாவது நான் சிலபஸ் இல்லாத விஷயம் கேட்குறது ஓகே. அதாவது அவங்க என்ன டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் என்ன சொல்கிறாரு, இது 10th லெவல் தான். பட் பிஹெச்டி படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதுறாங்க, அதனால அங்கே கடினமாக கேட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஐடிஐ படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், எல்லாரும் எழுதியாச்சு. இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஐடிஐ படித்தவங்க நல்லா எழுதியிருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற சுச்சுவேஷன். இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் போய் கவர்மெண்ட் நாம்ஸை மாற்றணும்னு சொல்லிட்டு ஐடிஐ மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. வேறு எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் எழுத சொல்கிறீங்க? ஒரு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அதிக குவாலிஃபிகேஷன் இருக்கிற இன்ஜினியரிங் நீங்கள் வெளியே அனுப்புறீங்க, ஐடிஐ உள்ளே சேர்க்குறீங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு பிஹெச்டியை உள்ளே சேர்க்குறீங்க, 10th வெளியே அனுப்புறீங்க, 10th சிலபஸை. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா 2 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ஒரு எக்ஸாமு, அந்த எக்ஸாம் பொறுத்தளவு நல்லா எழுதியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ரிசல்ட் வரல, ஆன்சர் சீட்டை வாங்கி பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த இவங்க சமீப காலமாக ஒரு குளறுபடி பண்ணுறாங்க. என்னென்னா மெயின் எக்ஸாமினேஷன் விரிவான விடையளி பேப்பரில் ஒரு 4-5 கொஸ்டினுக்கு 0 போட்டுறது. 3 பேர் திருத்துவாங்க, 2 பேர் திருத்துவாங்க. ஒருத்தர் 15 மார்க் போடுறாரு, இன்னொரு 0 மார்க் போடுறாரு. அப்போ 0 மார்க் போடுறது என்ன கண்ண முடிட்ட திருத்துறாரு? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பாதிக்கப்பட்டவங்க சிவில் ஜட்ஜு 23 வயசு ஒரு லேடி, ஒரு பெண், தேனியை சேர்ந்தவர், அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைட் பண்ணுறாங்க, ஆன்சர் சீட்டு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஃபைட் பண்ணி 2.5 வருஷமாக ஃபைட் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜே அவங்க பேப்பரை திருத்தி இவர்களுக்கு 16 மதிப்பெண் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி மாநில அளவில் 3வது இடம் படுக்கக்கூடிய ஒரு பெண் நீங்கள் இன்டர்வியூ வச்சு வேலை கொடுங்க சொல்லி 4 மாதம் ஆகுது. இவங்க ஹைகோர்ட் ஆர்டரை இவங்க மதிக்காமல் சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போய் சுப்ரீம் கோர்ட்லேயும் இவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு. இன்னும் அவங்களுக்கு வேலை கொடுத்தாரு. அதாவது மிகப்பெரிய நம்பிக்கையோட 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 3395 பேர் போஸ்டிங் தான். இதில் இதோட தவறுகள்லாம் சாதாரணமாக கடந்து போக முடியுமா? பெட்டி உடஞ்சிருக்கு, தனியார் பட்டியில் ஏற்றிருக்காங்க, கொஸ்டின்ஸு இது பிஹெச்டி படிக்கிறவங்களும் எழுதுகிறவங்க தான் அப்படிங்கிறத அந்த தலைமையில் இருக்கவங்க சொல்கிறதையும் அது அரசு வேடிக்கை பார்ப்பதையும் சாதாரணமாக கடந்து போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதாவது என்னென்னா அப்போ அந்த எலிஜிபிலிட்டியே வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து 2 பேர் ஈக்குவலான ஒரு ஆளுங்களுக்கு தான் நீங்கள் சண்டையை வைக்க முடியும். ஜென்ரலாக ஒரு ரெஸ்லிங் போடுறாங்கன்னா கூட 2 பேர் ஈக்குவலாக இருக்கிற வெயிட்டு, ஒரு பாக்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரெஸ்லிங் தகுதிகள் அதாவது வெயிட்டு பாக்ஸிங் போட்டி நடக்குது ஒலிம்பிக்ஸ்லன்னா 2 பேரும் 50 கிலோவுக்கான போட்டி, 60 கிலோவுக்கான போட்டி அப்படி தான் வைக்கிறாங்களே தவிர ஒரு 50 கொண்டு போய் 60ஓ 70க்குள்ளேயோ வைக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருமே ஒரு ஈக்குவல் வெயிட்டாக இருக்கணும். இதிகாச புராணத்தில் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனனுக்கு வந்து கடைசியாக கேட்கும் போது இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி ஜெயிச்சா கூட நீ ஜெயிச்சதை எடுத்துக்கொண்டமோன்னு துரியோதனை சூஸ் பண்ணது பீமனை தானே சூஸ் பண்ணுறான். அவன் போய் சகாதேவனையும் நகுலனையும் சூஸ் பண்ணி அடித்து தூக்கி போட்டு போயிருக்கலாம்ல. ஸோ ஈக்குவலான ஒரு ஆளோட சண்டை போட்டு தானே ஜெயிக்கணும். அதுதானே நம்ம இதிகாச புராணத்திலே சொல்லியிருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த இந்த நாட்டில் நீங்கள் பிஹெச்டியும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களை ஒன்றா வச்சிங்கன்னா என்னைக்காவது இவங்களுக்கு வேலை கிடைக்குமா?
என்னைக்காவது சான்ஸ் இருக்கா? அதாவது ப்ரைவேட் செக்டரில் அவங்களால போக முடியல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், அதாவது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில் கவர்மெண்ட்டில் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த 13 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் கிடைக்குமா கிடைக்காதுன்ற நம்பிக்கை எழுதவே வரல. ஸோ 11 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 11 லட்சம் பேரும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதில் எல்லாருமே பிஹெச்டின்னு நான் சொல்ல, எல்லாருமே மாஸ்டர்ஸ்ன்னு சொல்ல. ஸோ பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி கல்வியை முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க. எல்லாருமே பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு அடிப்படை கல்வி படிச்சுட்டு அந்த எலிஜிபிலிட்டியோட வந்து பாடம் எழுதுறாங்க. ஸோ அப்போ அந்த நம்பிக்கையே நீங்கள் உழைச்சிற மாதிரி தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது நீங்கள் தான் கம் அப் க்ளீன் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ யூ ஹாவ் டு கம் அப் க்ளீன். ஸோ இதை வந்து ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல விசாரணை கமிஷன் மாதிரி ஒன்று போட்டு இதுக்கு மேலே இது நடக்காது அப்படின்றதுக்கு முன்னாடி இது நடந்ததுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. இப்போ 11 லட்சம் பேரோட நம்பிக்கையோடு நம்ம விளையாட முடியாது. ஸோ இது வந்து உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா குறிப்பிட்ட 2 பேர் ஆல்ரெடி உயிரிழந்திருக்காங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமாக அப்போ அந்த 2 பேரோட மரணத்தை வந்து எளிதாக கடந்து போயிடலாமா? ஸோ அப்படி முடியாது. ஸோ அப்போ அதுக்கான பதிலை அரசாங்கம் பதில் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே இது நம்ம ஏஐ மிஷின் லேர்னிங்லாம் போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் திரும்பி நான் வந்து பழைய டெக்னாலஜி போகிறேன், 60 வருஷம் பழசு கேள்வி கேட்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தது என்ன? ஸோ இப்போ முன்னாடி உலகம் என்ன இருக்குது, உலகத்தில் என்னென்ன மாதிரி டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு சாதாரணமாக. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நான் திரும்பி அரசாங்கத்துக்கு ஒரு வேலை எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கான பொறுப்பு இருக்குது, எல்லாத்துக்கு மேலே ஒரு பயம் இருக்கணும்ல. ஸோ ஒரு அரசாங்கமும் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுதுன்னா அது மேலே இவ்வளோ ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் ஒரு இது வந்து கிளாஸ் டெஸ்ட்டை விட மோசமாக இருக்குது அப்படி பார்த்தா. ஸோ ஒரு அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது, அதில் 10 லட்சம் பேருக்கு மேலே 1 மில்லியன் அட்டன் பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பயம் இருக்கணும், எவ்வளோ பொறுப்பு இருக்கணும். அது நீங்கள் எவ்வளோ அதாவது அதை ரெக்கார்டாகவே பண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக ஜென்ரலாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது எலெக்ஷனில் அவ்வளோ பாதுகாப்பு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் இன்னொரு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அபிப்பிராயத்தை நீங்கள் உங்கள் மேலேயே வச்சு நீங்கள் அதை ஒழுங்காக நடத்தி காமிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த கேள்வியை வந்து மற்றவங்க வைக்கும் போது மாத்திரம் நீங்கள் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை இதெல்லாம் கிடையாது, நான் திருப்பி டெஸ்ட் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எந்த லெவலில் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் இருந்துதா இல்லையா, ஸோ இந்த 2 பேர்களுக்கு மாதிரி வேறு என்ன இது திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான ஆவணம் செஞ்சே ஆகணும் இந்த கவர்மெண்ட். அப்படி பண்ணால் மாத்திரம்தான் இதற்கு மேல் இல்லை யாரும் எழுத வர மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ 3000 போஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ மடங்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 13 லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 3000 போஸ்ட்டுக்குன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ இதை மாதிரி தொடர்ந்து 2 வருஷம் நடக்குது, 3 வருஷம் நடக்குதுன்னா யாரும் அப்ளை பண்ணவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஹெச்டி படிச்சுட்டு இந்த பொசிஷனுக்கு அப்படின்றது அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை இந்த அரசாங்கம் விதைக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்ல முடியுமே தவிர நம்ம பதில் சொல்ல முடியாது. அதாவது இவ்வளோ கலைபுரத்துக்கு அப்புறமும் ரிசல்ட் வரப்போதா, மறுபடியும் தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, மறுபடியும் தேர்வு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. 2-3 விஷயம் நம்ம தெளிவுபடுத்தி விடுவோம். ஒன்று என்ன அப்படின்னா, பலமுறை மாண்புமிகு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேனாட் பி அ கிரவுண்ட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதான் வச்சுப்போம். கூடுதல் கல்வி தகுதி என்பது தகுதியின்மைக்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நடைமுறை. சரிங்களா? என்னென்ன இப்போ டிஎன்பிசிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க ஒரே கட் ஆஃபில் ஒரு 10 பேர் வராங்க வச்சுங்க, ஒரே கட் ஆஃப் வாங்கி 10 பேர் இல்லை எத்தனை யார் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா அவர்களே அதில் கொடுத்துருக்காங்க, யாஸ்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, யார் வயதில் மூத்தவராக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தரலாம், அப்படியே யாருக்கு கல்வித் தொகுதி கூடுதலாக இருக்கிறதோ அவர்களுக்கு தரலாம். மூன்றாவது என்ன சொன்னாங்க, யார் முதலில் விண்ணப்பித்தார்களோ அவங்களுக்கு தரலாம், அப்படியே அந்த முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. அப்போது கல்வித் தொகுதி கூடுதலாக இருக்கும்போது முன்னுரிமை வழங்குவது என்பது விதிமுறைகளிலே இருக்கிறது. நீங்கள் அந்த விதிமுறையை மாற்றினா எல்லாம் மாற்றவே முடியும். சரிங்களா? ஒன்று. அப்புறம் 2வது, தெர் இஸ் சம்திங் கால் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஒரு இயற்கை நீதிங்கிற ஒருத்தருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடாதுங்களாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் டிஎன்பிசி குரூப் 4ல் நம்முடைய நண்பர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்முடைய நேர்களுக்காக சொல்கிறோம், அங்கே வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போகிறோம் நீங்கள் எழுதுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் +2 அதுக்கு மேலேயோ பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதர் தேன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா, பேக்வர்ட் கம்யூனிட்டியோ ஷெட்யூல் காஸ்ட்டோ ஷெட்யூல் ட்ரைபோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயது உச்சவரம்பே கிடையாது.
நல்லா வச்சுக்கோங்க. வயது உச்சவரம்பு கிடையாது. அதான் எவ்வளோ பெரிய இது மாதிரியான ஒரு அறிவிப்பெல்லாம் நம்ம வரவேற்கணும் ஆக்சுவலாக. அதான் உங்களுக்கு கூடுதல் கல்வித் தொகுதி இருக்கிறது, உங்களுக்கு இன்னும் பணி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டியது அரசுடைய கடமை ஆகிறது. அது ஒரு இயற்கை நீதி ஆகிறது. சார் இருக்கிற சலுகைகளை யாரும் குறை சொல்லலை. ஆனால் 10வது தகுதிக்கு உட்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முதுநிலை படிப்புக்கான கேள்வி அங்கே வைக்கின்ற பொழுது இவங்க முதுநிலை படிச்சுட்டு வந்தவங்களாக இருந்தால் கூட தயாரானது இந்த அளவு தான் தயாராகிட்டு உள்ளே போவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. அதான் சொன்னேன், நான் வினாத்தாளுக்குள்ளே போகலை. நான் முதல்ல அந்த தேர்வு முறை சொல்கிறேன் ஒன்று. அப்போ இரண்டாவது, போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையில் அது ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்குது.